Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 334 பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3 மேப் ரெடியூஸ் அப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் மேப் ரெடியூஸ் ஒர்க் ஃப்ளோ. மேப் ரெடியூஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு கான்செப்ட் ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு தடவை வாய்ஸ்ல கேட்கணும் அப்படின்னா ஓவராலாக கேட்டுக்கிறதுக்கு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்க நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேப் ரெடியூஸ் அப்படின்னா என்ன? இது மொத்தம் 2 பார்ட்ல இருக்கு. ஓகேவா? இது மெயினா எதுக்குன்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கும் அட் அ டைம்ல நிறைய டேட்டாவை பேரலா ப்ராசஸ் பண்றதுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ல நம்ம மெயினா யூஸ் பண்றது தான் இந்த மேப் ரெடியூஸ் ப்ராசஸ். ஓகேவா? இது முதல்ல பாப்புலரைஸ்ட் ஆனது கூகுளால தான். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஹடூப் யூஸ் பண்ணி தான் இந்த மேப் ரெடியூஸ் கான்செப்டே வந்து நம்ம பிக் டேட்டால யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் மீன்ஸ் பேரலல் ப்ராசஸிங்காக தான் கொண்டு வந்தாங்கன்னா பேரலல் அப்படின்னா என்ன? ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்கள் அட் அ டைம்ல எல்லா சைடும் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்காக நம்ம வந்தது தான் இந்த மேப் ரெடியூஸ் ஒர்க் ஃப்ளோ. இதுல மொத்தம் 2 ஸ்டெப் மெயினா இருக்கு. மேப் ஸ்டெப் ஒன்று, ரெடியூஸ் ஸ்டெப் ஒன்று. இது 2 தான் ரொம்ப மெயினான ஸ்டெப். மேப் மீன்ஸ் அது எந்த மாதிரி இருக்குன்னு ஒவ்வொரு டேட்டாவையும் கிளஸ்டர் ஆஃப் டேட்டாவையும் ஃபர்ஸ்ட் பாக்குறது. ஓகேவா? ரெடியூஸ் மீன்ஸ் இதுல எதெல்லாம் மேட்சா இருக்கோ நம்ம கம்பைன் பண்ணிட்டு எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணுமோ அன்வான்ட் திங்ஸ்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறது. ஓகேவா? லார்ஜ் டேட்டா செட்டை கொஞ்சமா குறைச்சிடுறது. இது வந்து ரெடியூஸ் ப்ராசஸ். இது ரொம்ப மெயினான ப்ராசஸ். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் காம்போனன்ட் இருக்கு மேப் ரெடியூஸ் ப்ராசஸ்லனா ஃபர்ஸ்ட் மேப் ஃபங்க்ஷன். மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா இன்புட் டேட்டாவை எடுத்து ஒரு கீ வேல்யூ பேர்ல மேப் பண்ணும். ஸோ ஒரு கீ கொடுத்து ஒவ்வொரு வேல்யூவுமே மேப் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு கீக்கு ஏற்ற மாதிரி சேம் வேல்யூஸ் இருக்கிறது எல்லாத்தையும், அதாவது சேம் கீ இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா பேரலா ப்ராசஸ் பண்ற வேலையை பார்க்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம ஃபில்டரிங், டிரான்ஸ்ஃபார்மிங், எக்ஸ்ட்ராக்டிங் டேட்டாலாம் பண்ணுவோம். தட் மீன்ஸ் வந்து என்னெல்லாம் வேணும், நமக்கு என்ன மாதிரி டேட்டா வேணும், ஒவ்வொரு பீஸ் ஆஃப் டேட்டால என்ன கீ கொடுக்கலாம், இந்த கீ எதுக்கு மேட்ச் ஆகும், சேம் டேட்டாஸா இருந்தால் எப்படி போகும், இதெல்லாம் பார்த்து கொடுக்கறது மேப் ஃபங்க்ஷனோட வேலை. அடுத்து ஷஃபிள் அண்ட் ஷார்ட். மேப் ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு. மேப் ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஷஃபிளிங் பண்ணுவோம். தட் மீன்ஸ் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ 1 2 3 நம்ம வந்து கீ வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ இது அங்கங்க ஷஃபிளா இருக்கும்ல, இது எல்லாத்தையும் சார்ட் பண்ணி 1 2 3 ஆர்டர்ல பேரா வந்து எதெல்லாம் கொடுக்கணுமோ நான் கீ வேல்யூ பேர் பேஸ் பண்ணி அந்த கீக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றது. ஓகேவா? ஸோ மேப்பர்ல இருக்கிறது எல்லாத்தையும் நான் கரெக்டா ஷஃபிள் அண்ட் ஷார்ட் பண்ணுவேன். அடுத்து பார்த்தோம்னா ரெடியூஸ் ஃபங்க்ஷன். ரெடியூஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா கீ வேல்யூ பேர் எடுத்துக்கிட்டு இதில் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நான் கம்மி பண்ணணுமோ அந்த ரெடியூஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடும். ஓகேவா? இதுக்காக நான் மெயினாக யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ the reduce function typically perform tasks like summing, averaging, counting and applying more complex algorithm to grouped data. ஓகேவா? குரூப் பண்ணி வச்சிருக்க டேட்டாஸ்ல இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி ஃபைனலாக ஒரு இன்டர்மீடியட் ரிசல்ட்டை, ஒரு அவுட்புட்டை வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா? இதுதான் மேப் ரெடியூஸ்ல நம்ம பண்ற 3 காம்போனன்ட்ஸ். ஓகே, மேப் ஃபங்க்ஷன், ஷஃபிள் அண்ட் ஷார்ட், ரெடியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ மேப் ரெடியூஸோட ஓவரால் வியூ அப்படின்னா முதல்ல நம்ம கிட்ட ஒரு இன்புட் டேட்டா இருக்குமா. இன்புட் டேட்டா என்ன பண்ணுவோம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் HDFSல. ஓகேவா? நான் இன்புட் டேட்டா எடுத்துக்கிறேன். அதை நான் குட்டி குட்டி சங்க்ஸ், தட் மீன்ஸ் குட்டி குட்டி பிளாக்கா நான் பிரிச்சு வச்சுக்கிறேன். அப்பதானே நான் ஒரே நேரத்துல பேரலா எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண முடியும். அடுத்து மேப் ஃபேஸ். மேப் ஃபேஸ் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து மேப்பிங் பண்ணுவோம், கீ வேல்யூ பேர் கொடுப்போம். அப்போ இன்புட்டை நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். முதல்ல ஸ்மாலர் மேனேஜபிள் ஸ்பீஸா ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கு நான் மேப்பிங் கொடுக்கணும். மேப்பிங் மீன்ஸ் கீ வேல்யூ பேர் வந்து மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு லார்ஜ் டேட்டா செட் ஒரு வெப்லாக்ல நான் இது பண்றேன் அப்படின்னா URLs இருக்கு. ஸோ URL1, URL2, URL1 இருக்கு. இதுக்கெல்லாம் நான் கீ வேல்யூ பேர் போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா மேப்பர் அவுட்புட் வந்து என்ன கொடுக்கும், இதுதான் மேப்பர் அவுட்புட். இதை நான் ஷஃபிள் அண்ட் ஷார்ட் பண்ணணும். ஷஃபிள் அண்ட் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா ஷஃபிளிங் என்ன பண்ணுவோம், நம்ம டேட்டா கிளஸ்டர்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சேம் கீயா இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒன்னா சேர்த்து குரூப்பிங் ஆகிடும். அதே மாதிரி ஷார்ட்டிங் என்ன பண்ணணும்னா அந்த குரூப் பண்ண அந்த கீ வேல்யூவோட ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகேவா? ரெடியூஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னு சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு குரூப் வேல்யூவையும் இது பண்ணிட்டு சேம் கீயா இருக்கிறதுல எதெல்லாம் ரெடியூஸ் பண்ண முடியுமோ சேம் திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறது தான் அதோட வேலை. எக்ஸாம்பிள் இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் இங்க என்ன கிடைச்சிச்சு, URL1, URL1 2 URL1 இருக்கு. ஓகேவா? அப்ப நான் இதை ஒன்னா ரெடியூஸ் பண்ணிடலாம்ல. ஸோ நான் URL1 2 டைம்ஸ் இருக்குன்னு நான் போட்டுருவேன். ஸோ ஒரு இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் பண்ணிவிட்டு இது 2 டைம்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்லிடுவேன். ஸோ
ஸோ ஒரு வேல்யூ எனக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் மேப் ஃபங்க்ஷன் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபைனலாக நமக்கான அவுட்புட் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸாம்பிள்மா ஒரு வேர்ட் கவுண்ட்ல அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஓவர்வியூவாக பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அட்வான்டேஜ். நார்மலாக எப்பவும் சொல்கிற மாதிரி தான் அட்வான்டேஜ் வந்து பேரலல் ப்ராசஸிங் இங்கே மெயினாக இருக்குது. ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் அட் அ டைமில் எல்லா டேட்டாவையும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மேப் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபால்ட் டாலரன்ஸ் எப்பவும் போல். ஓகேவா? ஒரு இடத்துல டேட்டா மிஸ் ஆனாலும் இன்னொரு இடத்துலேருந்து என்னால் அவைலபிலிட்டியாக இருக்கனால எடுத்துக்க முடியும். ஸ்கேலபிலிட்டி, ஒரு எவ்வளோ நோட்ஸ் வேணுமோ ஈஸியாக நான் ஆட் பண்ணலாம், என்ன இருக்குன்றதை நான் கரெக்டாக வந்து ஸ்கேல்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து சிம்பிளிசிட்டி. என்னை மேப் ரெடியூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பார்த்த உடனே ஒரு பிக்சர் ஒரு டேட்டாஸை புரிஞ்சுக்க முடியும், இங்கே இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு ஏற்ற காஸ்ட்டில் தான் இருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. ஓகேவா? சேலஞ்சஸ்லாம் என்ன இருக்குன்னா பர்ஃபார்மன்ஸ் லிமிட்டேஷன். எல்லா நேரத்துலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா? நிறைய ஸ்டேஜஸ் போகிறப்ப ஷஃப்லிங் சார்ட்டிங்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நிறைய ரொம்ப அதிகமான டேட்டாஸ் இருக்கப்ப நிறைய ஷஃப்லிங் வர மாதிரி இருக்கப்ப நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது மேப் ரெடியூஸ் ஃபங்க்ஷனை கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். சிங்கிள் டாஸ்க் ஃபோக்கஸ். இந்த மேப்பிங் ரெடியூசிங்கை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணதே தவிர வேறு எந்த ஒரு வேலையும் இது செய்யறது இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஃபைல்ஸுக்கு ரொம்பவே இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் ஃபைல் தான் இருக்குன்னா அதில் போடுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சமாவது ஃபைல்ஸ் அதிகமாக இருந்தால் தான் நான் மீடியட் லெவலில் இருந்தால் தான் நான் போட முடியும். ஓகேவா? அதே மாதிரி அட்வான்ஸ்டு கொரியெல்லாம் இங்கே வந்து எழுத முடியாது. நிறைய அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து என்னென்னா சம் ஆஃப் த காம்ப்ளெக்சிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் மாடர்ன் ஆல்டர்னேட்டிவ் டு மேப் ரெடியூஸ். அதாவது மேப் ரெடியூஸ்க்கு பதிலாக இப்போல்லாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்பாச்சி ஸ்பார்க், ஃப்ளிங்க், ஸ்ட்ராம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் நார்மலாக யூஸ் பண்ணுறது நம்ம மேப் ரெடியூஸ் தான். ஓகே, இப்படிதாம்மா நம்ம டயக்ராம் இருக்கும். நம்ம மேப் ரெடியூஸ் ஃபங்க்ஷனுக்கு போடுறப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்எஸ் இன்புட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதை மொத்தம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் ஸ்டெப்பில் இன்புட். அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், மேப்பிங் பண்ணுறோம். மேப்பிங் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த மேப்பிங்கோட அவுட்புட் வந்து வருது. ஓகேவா? P00 எத்தனை இருக்குது, 1 2 என்னெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோமோ போட்டுக்கிறோம். இப்போ இதை ஷஃபிலிங் அண்ட் ஷார்ட்டிங் பண்ணணும். தட் மீன்ஸ் ஜீரோஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கிறோம், ஒன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கிறோம், எதெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துட்றோம். அடுத்து அந்த ரெடியூஸ் பண்ணுறோம். அந்த இன்புட்டை ரெடியூஸ் பண்ணி ரெடியூஸ் ஃபங்க்ஷனில் அவுட்புட் கொடுக்குறப்ப பார்ட் 0 ஒன்னாவும் பார்ட் 1 ஒன்னாவும் நான் ரெண்டே பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மேப்பிங் அண்ட் ரெடியூசிங், மேப் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், ரொம்ப டஃப்பாலாம் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு சின்ன விஷயத்தை தான் எழுத போகிறனால ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? நீங்கள் உங்ககிட்ட இருக்க நோட்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கான்செப்ட் ஓரலாக தெரிஞ்சுக்க நம்ம வீடியோஸை பாருங்கள். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.